உலக புகழ்பெற்ற முத்துப்பேட்டை ஜாம்பவானுடைய தர்காவில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள முத்துப்பேட்டையில் உலக புகழ்பெற்ற ஜாம்பவானுடைய தர்காவில் 723வது ஆண்டு கந்தூரி விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக புனித சந்தனக்குடம் தலையில் சுமந்து எடுத்து வரப்பட்டு கண்ணாடிகளால் மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட்டில் வைத்து வான வேடிக்கைகள் மற்றும் மேலதாளங்களுடன் சந்தனக்கூடு ஊர்வலம் தொடங்கியது. பின்னர் புனித ரவுல்லா ஷரீபுக்கு சந்தனம் பூசும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வருகை புரிந்தனர். பின்னர் உள்ளூர் மக்களுக்காக அந்திக்கூடு ஊர்வலமும் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்கா மேன்மேதிய மகான் ஹக்கீம் செய்வதாவது காமில் ஒளியுள்ள ஆண்டகை அவர்களின் 723ஆம் ஆண்டு பெரிய கந்தூரி விழா, புனித சந்தனக்கூடு விழா மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இரவு 2:30 மணிக்கு சந்தனக்கூடு புறப்பட்டு தர்கா வலம் சுற்றி அதிகாலை 5 மணிக்கு ஆண்டகை ரவுல்லா ஷரீபுக்கு புனித சந்தனம் பூசி விழா நிறைவேறும். அதேபோல 16ஆம் தேதி அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி புனித கொடி இறக்கி விழா நிறைவேற இருக்கிறது. இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் தர்கா நிர்வாக சபை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சந்தனக்கூட்டு விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அறிவித்து சிறப்பித்திருக்கிறது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிறந்த முறையில் பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் நிர்வாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் ஆண்டகை நல்ல அருள் கிடைக்க மென்மேலும் வேண்டியனாக துவா செஞ்சு விடைபெறுகின்றேன்.